Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் 12th பயாலஜில சென்டம் எடுக்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறதுனால எதை படிக்கிறதுன்னு கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. 12th பயாலஜில சென்டம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய லெசன்ஸ் இருக்கு. 11th சென்டம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 27 லெசனு. ஆனால் 12th 22 லெசன்ஸ் தான் சரிங்களா. நிறைய பேர் வந்து சென்டம் எடுப்பாங்க, பேப்பர் கரெக்ஷனில் இது எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி புக் பேக் கொஷின்ஸை நல்லா படிச்சிருங்க. குறிப்பாக பயாலஜியில் புக் பேக் படிங்க. நிறைய பேர் வந்து புக்கின் தான் பயாலஜியில் கேட்குறாங்க அதிகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ புக்கின் வந்து கேட்பாங்க, எல்லா சப்ஜெக்ட்லையுமே கேட்பாங்க. கம்பல்சரி கொஷின்ஸு அல்லது 1 or 2 சரிங்களா, 2 மார்க்ஸு அல்லது 2 மார்க்ஸ் இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ ஆன்சர்ஸ் பண்ண முடியாததுனால நமக்கு வந்து இன்டீரியர் தான் நிறையா வருது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு புக் பேக்கு கொஞ்சம் நிறையா தான் இருக்குது, ஒரு சில லெசனில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் சரிங்களா, பயோபாட்னி படிக்கும்போதாக இருந்தாலும் சரி, பயோசுவாலஜி படிக்கும்போதாக இருந்தாலும் சரி, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ அதே மாதிரி இன்டீரியர் 1 மார்க்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மகிட்ட எது எது அவைலபிளாக இருக்கோ அது எல்லாமே 1 by 1 அப்டேட் பண்ணியிருக்கோம், போத் தமிழ் மீடியம் ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் மீடியம். ஸோ அதேமாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கள். முடிஞ்சளவு புக் பேக் எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இம்பார்ட்டண்டாவது பாருங்கள். நம்ம அதையும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம சொல்கிறதுக்கு எல்லாமே வீடியோவோட லிங்க்கு ப்ளஸ் பிடிஎஃபோட லிங்க் ரெண்டுமே ஷேர் பண்ணுறோம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மோர் அப்படின்னு இருக்கும், அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து வியூ ஆகிடும். அதுக்கடுத்து இன்டீரியர் கொஸ்டின், ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன படிக்கணும். நம்ம பாட்னிக்கு பார்த்தீங்கன்னா டைப் ஏ அண்டு பி அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் கொடுத்துருந்தோம். அதுலேயுமே நிறைய பேருக்கு வந்து டவுட்டு, ஸோ நான் ஏ மட்டும் படிக்கவா அல்லது பி மட்டும் படிக்கவா அப்படின்னு. ஸோ ஏ அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின், பி அப்படிங்கிறது செகண்டரியாக இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏ அப்படிங்கிறதுல இது வரைக்கும் எக்ஸாம்ஸில் அதிகமாக கேட்டிருக்காங்க. பி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருந்தாலும் அதிகமாக கேட்கல, இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஏவை நல்லா தரவாக படிச்சுட்டு பியும் படிக்க முடியும் அப்படின்னா பியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்னது பாருங்கள். ஸோ இந்த 3 இது நீங்கள் மிங்கிள் பண்ணி படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதும். ஸோ இதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கடுத்து ட்ரா கொஷின். ஸோ ட்ரா கொஷின் நமக்கு பாட்னிலையும் இருக்குது, ப்ளஸ் வந்து என்ன இருக்குன்னா சுவாலஜியில் இருக்குது. சுவாலஜியில் கம்மியாக தான் இருக்குது, பாட்னியில் என்ன இருக்குன்னா நிறையா இருக்குது சரிங்களா. ஃபர்ஸ்ட் லெசனில் நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 டயக்ராம் கொஷின்ஸ் இருக்குது சரிங்களா. இது எல்லாமே நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு 10 மார்க்ஸ் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்போ விந்துசெல் அமைப்புன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, 3 மார்க்ஸில் கேட்கலாம் அல்லது 2 மார்க்ஸில் கேட்கலாம். மகரந்த பையோட அமைப்பு விவரின்னு கேட்டாங்கன்னா 5 மார்க் கொஷின், அப்போ இதுவே 7 மார்க் 8 மார்க் வந்துடுது சரிங்களா. அதனால் பார்த்துங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு சாப்டர் வைஸாக இருக்கிறதும் அப்டேட் பண்ணியிருக்கோம், அதே போல் இயர் வைஸாக இருக்கிறதும் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இங்கே வந்து என்ன பண்ணீங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து முடிஞ்ச அளவுக்கு டூ யூ நோ கொஷின்ஸ் வந்து படிக்க முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணீங்க படிச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொஷின், படம் வரைந்து பாவம் குறி அப்படிங்கிற வினாக்கள் இருந்துச்சுன்னா அதை கட்டாயமாக என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க. ஸோ அதுக்கடுத்து வேறுபாடுகள் கொஷின், வேறுபாடு என்னென்ன இருக்கோ அதை வந்து படிச்சிருங்க. பாட்னி விட சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கும். கருக்கொலை, சிசுக்கொலை, விந்துகோள் தடை, கருக்கோள் தடை, இந்த மாதிரியான வேறுபாடு கொஷின்ஸ் இருக்கும், அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பண்புகள் பணிகள்னு இருக்கக்கூடிய கொஷின், இது வந்து சுவாலஜியில் அதிகமாக நம்ம பார்க்கலாம். நீரின் பண்புகள், நிலவாழ் உயிரினத்தோட பண்பு, நீர்வாழ் உயிரினத்தோட பண்பு, அதோட பணிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பாட்னிலையுமே இருக்குது. அப்போ இந்த டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை படிச்சிருங்க. கேரக்டர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு வரக்கூடியது. அதுக்கடுத்து பயன்கள், யூசஸ், அப்ளிகேஷனு. நம்ம பயோடெக்னாலஜி லெசன் வந்தோம் அப்படின்னா அங்கே பயன்கள் தான் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நன்மை தீமை அப்படின்னு இருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க சரிங்களா. நன்மை தீமை, மெரிட்ஸு டிமெரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்கக்கூடிய கொஷின்ஸும் வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ், சிக்னிஃபிகன்ஸு, முக்கியத்துவம் அப்படிங்கிற இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் அப்படின்னு இருக்கும் சரிங்களா. அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். பாட்னியில் நமக்கு நிறையாவே இருக்குது, அந்த டைட்டில்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாட்னியில் சொல்லும்போது சுற்றுச்சூழலை பற்றி என்ன பண்ணலாம் கேட்கலாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு வந்து நேற்று சுவாலஜியில் பார்த்தீங்கன்னா மது போதையை பற்றி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நமக்கு பாட்னியில் சுற்றுச்சூழலை பற்றி கேட்கலாம். ஈகாலஜி லெசன்ஸில் வரக்கூடியது. என்வாமெண்டல் நீங்கள் எப்படி பாதுகாப்பீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து, நீங்கள் அந்த கொஷினை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நீங்கள் எப்படி வந்து சரி பண்ணுவீங்க, அந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து 6, 7, 8 அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே 10, 11 இந்த 2 லெசன்ஸும் பார்த்தீங்கன்னா ஈகாலஜி சம்மந்தமாக வரக்கூடியது. அப்போ ஈகாலஜி சம்மந்தமாக ஏதாவது கழிவு மேலாண்மை பற்றி கேட்கலாம், சுற்றுச்சூழலை பற்றி கேட்கலாம், எப்படி வேணாலும் நமக்கு இருக்குது சரிங்களா. 11, 12ன்னு நினைக்கிறேன் சரிங்களா.
11, 12 இது எல்லாமே கழிவு மேலாண்மை பற்றியும் நமக்கு என்ன இருக்குது கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாமே பாருங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் லெசன் சென்டம் எடுக்கணும் அப்படின்னா எல்லா லெசனுமே இம்பார்ட்டன்ஸ் தான் சரிங்களா, எல்லாமே படிச்சிங்க. ஸோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுக்கடுத்து செகண்ட் லெசன் பாருங்கள். 5 and 9 இது ரெண்டும் சின்னதாக தான் இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதேமாதிரி 10th லெசன் ஸோ இது வந்து ப்ரைமரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3rd லெசன் 4th லெசன் இது வந்து செகண்டரியாக படிச்சிருங்க. ஸோ டெரிட்டரியாக பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இந்த லெசன்ஸ் எல்லாமே பாருங்கள். இது வந்து பாட்னியில். அதுக்கடுத்து சுவாலஜியில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஃபஸ்ட் லெசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், செகண்டு 3rd சரிங்களா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6th லெசனு 7th லெசனு 12th லெசனு ஸோ இந்த 3 லெசனும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு படிச்சிங்க, அதுக்கடுத்து இது வந்து என்னது செகண்டு படிச்சிங்க. மீதி இருக்கக்கூடிய லெசன்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் 4th லெசனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8th லெசனு 9th லெசனு 10th லெசன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4th ப்ரைமரியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து என்ன பண்ணுங்கள் பாருங்கள். ஏன்னா சென்டம் எடுக்குன்னா நம்ம எல்லா லெசன் தான் படித்தாகணும் சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே டவுட்டே இல்லாமல் பாருங்கள், அல்லது உங்கள் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து பாருங்கள். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இது எல்லாமே வருமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வரும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் அதை கொடுத்துட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து படிக்கலாம். நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து ஷேர் பண்ண மாட்டேன், பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் தான், அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே பாருங்கள். இந்த டைட்டில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் பிடிஎஃப் அதை தாராளமாக வந்து என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ஆனால் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ண சொல்கிறேன், நான் பண்ணுறது கிடையாது. எப்போ தான் பண்ணுவீங்கன்னு தெரியல சரிங்களா, படித்தா சரி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ ஆல்.